நான் வந்து பணம் காய்ச்சலாம் நான் கேட்கல. 4 பேருக்குள்ள எனக்கும் ஒரு வீடு போட்டு கொடுங்கப்பான்னு தப்பா நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். யாரும் எனக்கு ஒரு உதவி செய்யல. சமூகத்தின் சமநிலை தவறும் போதெல்லாம் மனித தன்மை கேள்விக்குறியாகும். போட்டுதான் வந்து கேக்குறாங்க, எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. நம்ம நாட்டுல பதவிக்கு வர அரசியல்வாதிகளும் அதிகாரிகள் நேர்மையா இருப்பேன்னு சத்தியம் பண்ணிட்டு தான் பதவியை ஏத்துக்கிறாங்க. அப்படி சத்தியம் பண்ணுங்க எல்லாருமே நேர்மையா இருக்காங்களா? இல்ல. இடவாசி இல்லாத வீட்டை கட்டிட்டு கிடக்குறோம். அதுக்கு ஒரு பட்டா போட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க ஆட்சி பண்ற நாட நீங்க சுத்தி பாத்திருக்கீங்களா? மக்கள் எப்படி வாழ்றாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? நம்ம வாசல் தேடி சாரல் வரும், பெருவானம் தூவும் தூரல் வரும். நான் ஓட்டு போட்டு நான் இப்படிதான்ப்பா நான் போறேன். நான் வந்து பணம் காய்ச்சலாம் நான் கேட்கல. 4 பேருக்குள்ள எனக்கும் ஒரு வீடு போட்டு கொடுங்கப்பான்னு தப்பா நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். யாரும் எனக்கு ஒரு உதவி செய்யல. நான் இப்படி இருந்து எம்ஜிஆர் கட்சியில இருந்தோம், ஒண்ணு இல்ல. அதுக்கு பிறகு முக ஸ்டாலின் இதுல இருக்கிறோம். ஆனா எங்களுக்கு இது வரைக்கும் ஒரு உதவி இல்லை அவங்களால. உங்களுக்கு நான் ஓட்டு போடுறேன் மனசார். எங்க வீட்டுல 3 ஓட்டு இருக்கு, நான் போடுறேன். எனக்கு ஒரு வீடு போட்டு கொடுன்னு தான் சொல்றேன். நீங்க இன்னைக்கு எழுதி வச்சுக்கோமா, சரியா? நம்ம தான் தடவை ஜெயிப்போம். கரெக்டா நான் 5 மாசம் தான் இருக்கு. வந்ததுமே உங்களுக்கு வரலன்னா அதுக்கப்புறம் என்ன யான்னு கேளு. உங்க புண்ணியத்திலயும் அந்த கடவுளோட நம்ம ஜெயிக்கிறோம். சொல்றான் நீ செய்ப்ப. உனக்கு நான் ஓட்டு போடுறேன் மனசார. நீ என் அம்மாவா நினைச்சுக்க. முருகன் சாச்சா எதுக்கு நின்னு சொல்றான், நீ செய்ப்ப. சரிதம் எழுது தலைவா, உயிரே உயிரே உயிரை உனக்கு தரவா. எழுவோம். 2020 எம்எல்ஏக்கு நிக்கிறேன். சுயேட்சையா எனக்கு ஓட்டு போடுவீங்களா? மக்களோட மக்களா இருந்து நல்லது பண்ணுவது என்னோட நோக்கம். நம்ம தொகுதியில ஒரு மாற்றம் வரணுன்றதுக்காக இவ்வளவு கட்சியை எதிர்த்து நான் நிக்கிறேன். உங்களால முடிஞ்ச சப்போர்ட் எனக்கு பண்ணுங்க. சரியாமா? சரி சரி சரிம்மா. சரி ஓகே, ரொம்ப நன்றிங்க. 234 சட்டமன்ற தொகுதியில நம்ம தொகுதியிலாவது ஒரு மாற்றம் வரணும். அந்த மாற்றத்தை கொண்டு வந்து நிக்கிறேன். பெரிய முயற்சி பண்றேன். மட்டும் இல்லாம என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சேகரித்தான ஓட்டு. சரி, ரொம்ப சந்தோஷம். நான் வந்து சுயேட்சை எம்எல்ஏவா இத்தனை கட்சிகளையும் எதிர்த்துதான் நான் மக்களுக்காக நிக்கிறேன். மக்களோட மக்களா இருக்கணும். அவங்களுக்கு என்ன அடிப்படை வசதி செஞ்சு கொடுக்கணும். கண்டிப்பா. ஏன்னா அததான் எதிர்பார்க்கறாங்க மக்கள். பரவாயில்ல இவங்க வந்தாங்க, எனக்கு நல்லது நடந்திருக்குங்கிறத அவங்க நினைச்சாலே கண்டிப்பா ஆட்டோமேட்டிக் மாறுவாங்க. ரொம்ப நன்றி. உங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்க. சரியா? எம்எல்ஏ எலெக்ஷன்ல சுயேட்சை வேட்பாளரா நிக்கிறேன். சரிங்க. எனக்கு ஓட்டு போடுவீங்களா? ஓட்டு போடுறோம். அதை பத்தி நான் இருக்கு. உங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்க. சரியா? ஒட்டுமா? இல்ல நான் செய்யறேன். அதை பத்தி உங்க ஊர்ல என்ன தேவை இருக்கு? ஓட்டு போறோம்னா அதுல மாற்றிட்டாங்க. பட்டா போட்டு கொடுக்கணும். ஓட்டு கேட்கும் போதுதான் வந்து கும்பிடுவாங்க. இடவாசி இல்லாத வீட்டை கட்டிக்கிட்டு கிடக்குறோம். அதுக்கு ஒரு பட்டா போட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு வீட்டு வசதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப அவங்க செய்யலங்கிறதுக்காக தான் நான் சுயேட்சையா நிக்கிறேன். ஓட்டு போட்டு சப்போர்ட் பண்ணுவீங்களா? போடுறேங்க. 2026 எலெக்ஷன்ல 234 சட்டமன்ற தொகுதியில நம்ம ஜெயங்கொண்டம் 150வது சட்டமன்ற தொகுதி மிகப்பெரிய மாற்றம் அடையணும். ஒரு சுயேட்சை எம்எல்ஏ ஜெயிச்சாருங்கிற பேர் வாங்குவோம். சரியான வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிண்ணே. நானும் விவசாயி தான். வர எலெக்ஷன்ல சுயேட்சை வேட்பாளரா நிக்கிறேன். விவசாயிங்கும் போது நம்ம பாடுபடுவோம். சரி, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. உங்க ஊரை பொறுத்த வரைக்கும் அடிப்படை வசதி ஏதாவது தேவை குறைகள் ஏதாவது இருக்காண்ணா? அடிப்படை வசதி நிறைய இருக்கு. சரிங்க. முடிஞ்சு போச்சு. சரிங்க. இதுக்கு மேல நல்லா நடத்துற மாதிரி ரெடி பண்ணீங்க. அது பண்ணி கொடுத்தா அது போதும். ஓட்டுதான் வந்து கேக்குறாங்க, எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. அந்த ஓட்டு கேட்கற நேரம் தான் வந்து செய்யறேன், அப்படி செய்யறேன், இப்படி செய்யறேன் சொல்றாங்களா. மத்தபடி எதுவும் ஹெல்ப் எடுத்துட்டு எதுவும் பண்ணல. இங்க என்ன அடிப்படை வசதி தேவைப்படுதுக்கா? என்ன அடிப்படை வசதி? பம்பு தண்ணி வசதி இருக்கு. மத்தபடி போக்குவரத்து வசதி தான் கொஞ்சம் கஷ்டம். சரிங்க. அதான் அவங்க எல்லாம் செஞ்சிருந்தா நான் வர மாட்டேங்க்கா. இப்ப நான் சுயேட்சையா நிக்கிறேன். கண்டிப்பா நீங்க வருவீங்க, நீங்க செய்யுங்க. சரி ஓகேக்கா, ரொம்ப நன்றி.